சாரா சேனல் பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பவர் மிஷின் பிரஷர் ஃபுட் சீரீஸ்ல இன்று நம்ம பார்க்க போறது பவர் மிஷின்ல அதிகம் பயன்படுத்தப்படும் 5 முக்கிய பிரஷர் ஃபுட்கள். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பயன்களும் பிரஷர் ஃபுட் சேஞ்சர் பின் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். தையல் நேரத்தில் வேறுபட்ட ரிசல்ட்ஸும் இருக்கும். அப்படியானால் வாங்க ஒன்று ஒன்றா பார்த்து எப்படி சரியாக பயன்படுத்தணும் என்று தெரிஞ்சுக்கலாம். இறுதியில் ஸ்வஸ்திக் பவர் மிஷின்ல எப்படி ஸ்பீட் செட்டிங் வைப்பது, நூல் எப்படி கோர்ப்பது என்று தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இன்று நம்ம பவர் மெஷின்ல பயன்படுற நார்மல் பிரஷர் ஃபுட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அடிப்படை வகை பிரஷர் ஃபுட். எல்லா பவர் மெஷின்களிலும் இதுவே சாதாரணமாக பொருத்தப்பட்டிருக்கும். இதன் முக்கிய பணி என்னன்னா, தைக்கும் போது துணியை நன்றாக பிடித்து சரியாக ஊசி செல்ல உதவுகிறது. இந்த பிரஷர் ஃபுட் மூலம் நாம ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், சிம்பிள் சீம், டோப் ஸ்டிச் மாதிரி அடிப்படை தையல்கள் எல்லாம் செய்யலாம். துணி திசை மாறாம சமமாக செல்ல இதுதான் காரணம். நீங்கள் பார்க்கும் மெஷின் பிளேட்ல 1/4 இன்ச், 1/2 இன்ச், 3/4 இன்ச் மார்க்கிங்ஸ் இருக்கும். அவை தையல் நேரத்தில் சீமளவன் சரியாக அளக்க உதவும். புதியவர்களுக்கு இதுவே சரியான ஆரம்ப பிரஷர் ஃபுட். இந்த நார்மல் பிரஷர் ஃபுட் சரியாக பொருத்தி தையல் வேகத்தையும் துணி பிடிப்பையும் சரி செய்தா அழகான தையல் லைன் கிடைக்கும். இதில் நன்கு பயிற்சி பெற்ற பிறகுதான் அடுத்த பிரஷர் ஃபுட் பத்தியே யோசிக்கணும். நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சிருக்கும்? பிரஷர் ஃபுட் மாற்ற வேண்டும் என்றால் இந்த ஸ்க்ரூவை கழட்டி விட்டு அப்புறமாதான் மாற்ற முடியும். ஆனால் அதற்கு பதிலாக இதோ ஒரு சிறிய ஆனால் அவசியமான பாகம், அதாவது பிரஷர் ஃபுட் சேஞ்சர் பின் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரஷர் ஃபுட் சேஞ்சர் பின் தான் நம்ம பிரஷர் ஃபுட்டை எளிதாக அகற்றவும் புதிய ஃபுட் ஒன்றை பொருத்தவும் உதவுகிறது. இதை சிலர் ஃபுட் லாக் பின் அல்லது ஃபுட் ரிலீஸ் பின் என்பார்கள். இதை முதலில் தனித்தனியாக கழட்டி அதில் உள்ள இந்த ஸ்க்ரூவை எடுத்து இதில் பொருத்திக் கொள்ளவும். மேலும் ஒவ்வொன்றாக பொருத்திக் கொள்ளவும். ஆமாம், இதில் காட்டுவது போலதான். டைட் தேவைக்கு ஏற்றாற் போல வைத்துக் கொள்ளவும். அப்போதுதான் பிரஷர் ஃபுட் கச்சிதமாக பொருந்தும். மெஷின்ல பிரஷர் ஃபுட் ஹோல்டர் பின்புறம் சிறிய மெட்டல் பின் இருக்கும். அதுதான் சேஞ்சர் பின். நம்ம அதை மெதுவாக அழுத்தினால் தற்போதைய ஃபுட் கீழே விழும். அதே போல புதிய பிரஷர் ஃபுட்டை ஹோல்டர் மெதுவாக தாழ்த்தினால் அது தானாக பின்னில் லாக் ஆகும். இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகான் பட்டனை தொட்டால் ஆல் என்று வரும், அதையும் அழுத்திவிடுங்கள். மெஷின் சம்பந்தமாகவும் தையல் சம்பந்தமாகவும் வீடியோஸ் தொடர்ந்து வரும். அடுத்து ஒரு சிறப்பான பிரஷர் ஃபுட் 2 லேயர் கேதரிங் பிரஷர் ஃபுட் வித்அவுட் அட்ஜஸ்ட்மெண்ட் P5 பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரஷர் ஃபுட் முக்கியமாக லைட் வெயிட் அல்லது மெல்லிய துணிகளை கேதர் செய்ய பயன்படுகிறது. இதன் வடிவமைப்பு சிறிது உயரமாக இருக்கும். அதனால் துணி தானாகவே சிறிய மடிப்புகளாக சேர்ந்து அழகான கேதர் விளைவு கிடைக்கும். இதில் வித்அவுட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்பதன் அர்த்தம் எவ்வித ஸ்க்ரூ அல்லது செட்டிங் மாற்றங்களும் தேவையில்லை. நம்ம மெஷின்ல இதை பொருத்தி நேரடியாக தையல் ஆரம்பித்தாலே கீழ்த்துணி மெதுவாக மடிச்சு சேரும். இதனால் வேகமான கேதரிங் வேலை சுலபமாக முடியும். இந்த பிரஷர் ஃபுட் மூலம் நம்ம ஸ்கர்ட், ஃப்ரில், ஸ்லீவ் ரஃபில், ஃப்ராக் டிசைன் மாதிரி பல இடங்களில் நேச்சுரல் கேதரிங் லுக் பெறலாம். முக்கியமாக 2 துணிகளை சேர்க்கும் போது கீழே இருக்கும் துணி மட்டும் மடிக்கும், மேலே இருக்கும் துணி நேர் போகும். அதனால் டபுள் லேயர் கேதரிங் செய்யவும் இதை எளிதாக பயன்படுத்தலாம்.
பிடுவாஸ்க்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் இதற்கு மேனுவல் செட்டிங் எதுவும் இல்லாததால் சரியாக துணி ஊட்டம் கொடுத்தாலே அழகான கேதர் எஃபெக்ட் கிடைக்கும். ஒரு சிறப்பு வகை பிரஷர் ஃபுட் சிங்கிள் லேயர் கேதரிங் பிரஷர் ஃபுட் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் P952 பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரஷர் ஃபுட்டின் முக்கிய பணி என்னன்னா, ஒரு துணி லேயருக்கே கேதரிங் கொடுக்க உதவுவது. அதாவது மேலே துணி இல்லாமல் கீழ் துணி மட்டும் மடிப்பாக சேரும். இதை நம்ம ஸ்கர்ட் ஃப்ரில்ஸ், ஃப்ராக் டிசைன்ஸ், ரஃபிள்ட் எட்ஜஸ், ஸ்லீவ் கேதர்ஸ் மாதிரி பல இடங்களில் பயன்படுத்தலாம். இது வித் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் என்பதால் இதுல ஒரு சிறிய ஸ்க்ரூ அல்லது லெவர் இருக்கும். அதை கையால் திருப்பி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி கேதரிங் அளவை டைட் ஆர் லூஸ் மாற்றிக்கொள்ளலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை கிளாக் வைஸா திருப்பினா கேதரிங் டைட் ஆகும். ஆன்டி கிளாக் வைஸா திருப்பினா லூஸ் கேதர் கிடைக்கும். இதனால் மெல்லிய துணி, நடுத்தர துணி, காட்டன், சிஃபான் மாதிரி எல்லா வகையிலும் நமக்கு சரியான கேதரிங் கண்ட்ரோல் கிடைக்கும். இதுல சிங்கிள் லேயர் என்பதன் அர்த்தம் இது 2 துணிகளையும் சேர்க்காது, ஒரே துணி லேயருக்கு மட்டும் கேதரிங் செய்யும். அதனால் ஃப்ரில் டிசைன் செய்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். அடுத்து நம்ம பவர் மெஷின்ல பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் ஒரு சிறந்த பிரஷர் ஃபுட் ரோல்ட் ஹெம் அல்லது பிகாட்டிங் ஃபுட் P722 பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரஷர் ஃபுட் முக்கியமாக தின் எட்ஜ் ஃபினிஷிங்காக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது துணியின் ஓரம் மடித்து அழகாக ஹெம் செய்ய, அதே சமயம் சுருளாக ஒரு சிறிய ஃபினிஷ் வர இதுதான் உதவும். இதனால தான் இதை ரோல்ட் ஹெம் ஃபுட் அல்லது பிகாட்டிங் ஃபுட் என்று சொல்கிறார்கள். இதில் பல சைஸ்கள் கிடைக்கின்றன. 1/16 1.6 mm, 1/8 3.2 mm, 3/16 4.8 mm மற்றும் 1/4 6.4 mm. இந்த அளவுகள் என்ன சொல்றதுன்னா, துணியின் ஓரம் எவ்வளவு அகலமா மடிக்க போகிறோம் என்பதை குறிக்கும். சிறிய அளவு மெல்லிய துணிகளுக்கு, பெரிய அளவு கொஞ்சம் தடிமனான துணிகளுக்கு. இந்த ஃபுட்ல ஒரு சிறிய வளைந்த குழி இருக்கும். அந்த இடத்துல துணியை நிதானமா ஃபீட் பண்ணினா துணி தானாகவே சுருண்டு மடித்து ஹெம் நேராக அமைக்கும். இதன் மூலம் ஸ்கார்ஃப் எட்ஜஸ், துப்பட்டா பார்டர்ஸ், லைனிங் எட்ஜஸ், காட்டன் சாரி ஃபால் எட்ஜஸ் மாதிரி பல இடங்களில் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். பிகாட்டிங் டிசைன் வேண்டுமானால் துணியின் டென்ஷன் மற்றும் ஸ்டிச் லென்த் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தால் ஓரங்களில் அழகான சிறிய வளைந்த அலங்கார விளைவு வரும். P722 ஃபுட் பயன்படுத்தும் போது நம்ம தையல் வேகம் மாடரேட்டா வச்சுக்கணும். அப்போ துணி சரியாக சுருண்டு மடிக்கிறது. மெஷினை வேகமாக ஓட்டினால் ஓரம் வெளியே வந்துவிடும். இது ஒரு சிறிய ஆக்சசரி ஆனாலும் நம்ம துணி வேலைகளுக்கு ப்ரொஃபஷனல் லெவல் ஃபினிஷிங் தரக்கூடிய மிக முக்கியமான பிரஷர் ஃபுட். ஸ்பீட் கண்ட்ரோல் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். இதில் அப் ஏரோ, டவுன் ஏரோ என்று 2 பட்டன் இருக்கு. அப் ஏரோவை அழுத்தினா நம்பர் அதிகமாகிட்டே போகும். நம்பர் அதிகமானா ஸ்பீட் அதிகமாகும். டவுன் ஏரோவை அழுத்தினா நம்பர் குறைஞ்சிக்கிட்டே போகும். நம்பர் குறைய குறைய ஸ்பீடும் குறையும். நமக்கு தேவையான ஸ்பீடை வைத்துக்கொண்டு இந்த எஸ் பட்டனை அழுத்தினால் சேவ் ஆகிடும். இந்த ஸ்வஸ்திக் மெஷினில் நூல் கோர்ப்பது எவ்வளவு எளிமையா இருக்கு என்று பாருங்கள்.